மர்ம மணி ஒலியின் ரகசியம். ஒரு காலத்தில் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மருதமலை. மருதமலை கிராமம் பெரியதல்ல, ஆனால் அது மிகவும் அமைதியானதும் சுத்தமானதும். ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறையும் நேரத்தில் கிராமம் முழுவதும் ஒரு மெதுவான மணி ஓசை கேட்பது வழக்கம். டிங் டிங். அந்த ஓசை கேட்டவுடனே கிராம மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் சென்று விடுவார்கள். குழந்தைகளும் விளையாட்டை நிறுத்தி ஓடி வீட்டிற்குள் சென்று கதவுகளை மூடிக்கொள்வார்கள். அந்த மணி எங்கிருந்து வருகின்றது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஓசை கிராமத்துக்கு பயமாக இல்லாமல் ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. அந்த மர்மமான மணி ஓசையை பற்றி கேள்வி எழுப்பிய ஒரே குழந்தை இருந்தாள். அவள் பெயர் பவி. பவி மிகவும் ஆர்வமுள்ளவள். அவள் எதையும் தெரிந்து கொள்ள விரும்புவாள். ஒரு மாலை மணி ஓசை மீண்டும் கேட்டபோது பவிக்கு அதை அறிந்து கொள்ளும் ஆசை அதிகரித்தது. அந்த இரவு எல்லோரும் தூங்கச் சென்ற பிறகு பவி மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்தாள். காடு இருண்டிருந்தது. காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. பவி சிறிது பயம் கொண்டிருந்தாலும் அவளது ஆர்வம் பயத்தை விட அதிகமாக இருந்தது. அவள் மணி ஓசையை பின்தொடர்ந்து நடக்கத் தொடங்கினாள். அந்த ஒலி அவளை காட்டு வழியே ஒரு சிறிய குகை வரை கொண்டு சென்றது. அங்கே பவி ஒரு வியப்பான காட்சியை பார்த்தாள். குகையின் உள்ளே ஒரு அழகான மான் இருந்தது. அதன் கொம்புகள் வெள்ளையாக மின்னின. அதன் முன்னால் ஒரு சின்ன தங்க மணி இருந்தது. அந்த மான் தினமும் மாலையில் அந்த மணியை அடித்து வந்தது. பவி அதை பார்த்தவுடன் அந்த மர்மமான மணி ஓசையின் காரணம் இதுவே என்று புரிந்து கொண்டாள். அது சாதாரணமான மணி அல்ல, கிராமத்தை பாதுகாக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. அந்த மான் இந்த காட்டின் காவலன். இரவு நேரங்களில் காட்டிற்குள் சில அபாயகரமான விலங்குகள் சுற்றி திரிகின்றன. அவர்கள் கிராமத்திற்கு வராமல் தடுக்க மான் அந்த மணியை அடித்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அந்த மணி ஓசையை கேட்டவுடன் காட்டு விலங்குகள் கிராமத்தை விட்டு விலகிச் செல்கின்றன. யாருக்கும் தெரியாமல், யாரும் பாராட்டாத போதும் மான் தினமும் கிராம மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தது. அதன் பணி எவரும் பார்க்காத ஒரு அருமையான நன்மை. அந்த நாளிலிருந்து பவி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாள். நல்ல செயல்களை செய்வதற்கு யாரும் பார்க்க வேண்டியதல்ல, புகழ வேண்டியதில்லை. நல்லதை செய்தால் நல்லதே நம்மிடம் திரும்பி வரும். அடுத்த நாள் பவி இந்த அனுபவத்தை தன் தாத்தாவிடம் பகிர்ந்தாள்.